ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பாருங்கள், வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து கேமரா மாட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாம்பழம் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், இது இருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்களால நிறைய காட்டுறேன். பாருங்க, இது ஃபுல்லாக வந்து மீன். இது பாருங்க, பலாப்பழ மரம் பாருங்கள். பலாப்பழ மரம் வந்து ஃபுல்லாக இருக்குது. தெரியுதுங்களா? ஃபுல்லாக இருக்குது மரம் வந்து. காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மீன் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மீன். பின்னாடி இருக்க தகர சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு அதெல்லாம் வந்து கழுவியை வந்து இதுக்குள்ளே உழுகுது. இது அப்படியே வந்து மீன் வளர்த்துறாங்க. மீனுக்கு வந்து அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா தோட்டத்துக்கு தண்ணி எடுத்து விட்றாங்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு ஐடியா தான் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து பலாப்பழ மரம் தான். இது வந்து எப்படின்னா பிஞ்சா பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பிஞ்சா சாப்பிட்டதில்லை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து மீன் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி வந்து அங்கேருந்து விழுந்துட்டு இருக்குது. அது எல்லாமே அந்த கூடாரமாக போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஆடு தெரியுதுங்களா? மீனெல்லாம் நிறையா ஃபுல்லாகவே மீன் அதிகமாக இருக்குங்க. ஆட்டோட அந்த சாப்பிட்ற அந்த கழிவு இது எல்லாமே வந்து ஆற்று இதுக்குள்ளே விழுந்துருது. இதில் விழுந்து மீனுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா சுற்றி இருக்கிற அந்த தென்னை மரத்துக்கு, பாருங்க இந்த பலா மரம், ஏகப்பட்ட மரம் இருக்குது இந்த தோட்டத்தில். வந்து எல்லாத்துக்குமே போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, பலா மரங்களா? பலா மரம் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இந்த நெட்டுக்காக பலா மரம் தான் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே மாங்காய் மரம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா? ஃபுல்லாக நிறையா மரம் இருக்குது. பாருங்க, மாங்காய் மரம் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு? பாருங்க, ஃபுல்லாகவே தோட்டம் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. ஏரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லாக தென்னை மரம், மாந்தோப்பு, அப்புறம் வந்து பலாமரம், ஏகப்பட்ட மரம் இருக்குது. மலை அடிவாரத்தில் இருக்கிறங்காட்டி அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.